என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஏங்க அழகா இருக்கீங்களா? சாரி சூப்பரா இருக்கு. ஏன்னா சாரி செலக்ஷன் நான் இல்ல. அத விடுங்க, நான் எப்படி இருக்கேன்? ஜஸ்ட் லுக்கிங் லைக் a wow. கரெக்ட்டா? ஹலோ, அத நாங்க சொல்லணும். எப்படியும் நான் அழகா தான் இருப்பேன். அதனால தானே என்னைய பாத்துட்டு இருக்கீங்க. ஆமாடே, தேவதை மாதிரி தான் இருக்கு. போதுமா? நிஜமா? சாரா, தேவதை மாதிரி இருக்குன்னு சொல்லாட்டா என் பாடு கஷ்டம். எல்லாத்துக்கும் பிறகு கஷ்டப்பட வேண்டியது தானே. நான் சாப்பாடு சொன்னேன்டே. எங்க வாய் இருக்குல வாய், அந்த வாயை கொஞ்சம் அடக்குங்க. என்ன எங்க பாட்டிமா வரவேல அவங்கள்ட்ட கேட்க நான் எப்படி இருக்கேன்னு. நான் சாரி கட்டி இருக்கத பார்த்து எங்க பாட்டி வாயை புழக்க போது பாருங்க. இல்லாட்டாலும் உங்க பாட்டி வாயை புலந்துகிட்டு தான் தெரியுது. என்னைய சாரியில பாத்துக்கிட்டு எங்க பாட்டி வாயை புழக்க போதுன்னு சொன்னேன். மாதிரி எங்க பாட்டி இப்ப வந்து சொல்ல பாருங்க என்னைய பாத்துட்டு, அவசரப்பட்டு இந்த புண்ணாக்கு மண்டையை என் பியாத்தியை கட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு. ஆமாமா, கேப்ல என்னைய புண்ணாக்கு மண்டேன்னு சொல்லிக்கா. கேட்டி வாங்க பாட்டிமா. பாட்டி நீ சொல்லு, இந்த சாரியில நான் அழகா இருக்கனா? என்ன இங்க நின்னுகிட்டு இருக்குதியா? மண்டபத்துக்கு எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கிளவி நான் எப்படி இருக்கேன்னு கேட்டேன். அழகா இருக்கனா? நேத்து பூரா இந்த மூஞ்சிக்கு கண்ட கர்மத்தை தேய்ச்சிட்டு இருந்த நேரத்துல இல்ல சாணி அள்ளி பூசி இருக்கலாம்ல டி. கிளவி என்னை பாத்துக்கிட்டு தானே வாயை புலந்துக்கிட்டு வர. எடி கேட்டியா? என்னதான் ஆனாலும் வான்கோழி மயில் ஆகாது, மயில் வான்கோழி ஆகாது. என்ன சாரா சொன்ன? ஜஸ்ட் லுக்கிங் லைக் a wow. அவசரப்பட்டு இத நல்ல ஒரு போலீஸ்காரனை கட்டி கொடுத்து நல்ல ஒரு பிள்ளைய வாழ்க்கையில கெடுத்துட்டோம் நாங்க. குதிக்காதுங்கண்ணா. கிளவி வாயாம சீலக்கட்டுன்னு சொல்ல தெரியுதுல. சீல கட்டும் போது அதை ரசிக்கிறதுக்கு தெரியணும். நாலு சுருக்கி எடுத்து செல்லும் போல ஊக்க வச்சு விடணும். இது என்னத்த பறத்துக்கிட்டு? கிளவி இதுதான் இப்ப மாடல். இப்படி நகை இருக்கு, நெட்டியா ஒரு செயின் எடுத்து போடலாமா? இது ரயில் வண்டிக்கு பச்சை கொடி காட்டின கணக்கா இருக்கு. கிளவி உனக்கு தெரியுமா, இதுதான் இப்ப ஜஸ்ட் லுக்கிங் லைக் a wow. என்ன வாவோ? கிளவி வாய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு துள்ளிக்கிட்டு கிடக்காத. செல்ல போல சீலையில நாலு சுருக்க வச்சு ஊக்க வச்சு விட்டுட்டி. ஐயே போறத பாரு சிம்ரன். யாரும் உங்க பாட்டியா சிம்ரன்? என்ன தங்க குட்டி போமா? நானும் எரிச்சல்ல இருக்கேன். தங்கக்குட்டி வைரக்குட்டின்னு சொல்லி அரப்பு வாங்கிக்கிட்டு போயிடாதுங்க. சரிடி பட்டு வா போமா. சாரா, ஒருத்தங்க தலையில இருந்து கலர் கலரா புகை வருது பத்தியா? ஏங்க எங்க பாட்டி உங்களை புகழ்ந்துட்டாவன்னு சொல்லிக்கிட்டு காலை கீழே உணாம ரக்கு கட்டி பறக்கணும் போல இருக்கோ. இல்ல சாரா, ஏதோ எரிஞ்ச ஸ்மெல் வருதுல்ல, அதான். காலை கீழே உனி நடங்கன்னு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்காதுங்க. குதிக்காவ வேறையா? இப்ப நான் போட்டுமா? அழகா இருக்குன்னு சொல்லுங்க, அப்பதான் வருவேன். அழகாதாம இருக்க வா. நிஜமாவே தேவதை மாதிரி இருக்கன்னு சொல்லுங்க. இம்ம நிஜமாவே தேவதை மாதிரி தான் இருக்க வா. நிஜமா தானே? ஆமா வா போலாம். என்னாச்சு? பயந்துட்டா நிக்கீங்க? முகத்துல சிரிப்பே காணல. இல்ல ரோஹித், சும்மா தான் நிக்கேன். என்ன பிரியா, நைட்டு தானே வைக்கப்படணும், இப்பவே ஆரம்பிச்சிட்ட போல. உனக்கு எப்ப என்ன பேசணும்னு தெரியாதா? என்னாச்சு? ஒரு மாதிரி மூச்சு தூக்கி வச்சு நிக்கீங்க. பிரியா ஏன் அம்மாவும் அப்பாவும் இருந்திருந்தா நல்லா இருக்கும்ல. பிரியா எப்படி இருந்தாலும் அத்தையும் மாமாவும் உன்னை பார்த்துட்டு தான் இருப்பாவ. எல்லாரும் ஆசீர்வாதத்தோட நீ சந்தோஷமா இருக்க போற பாரு. ஆமா, இத்தனை பேர் நாங்க எல்லாம் கூட இருக்கோம்ல. நீங்க இப்படியே வருத்தப்பட்டு நின்னீங்கன்னா அத்தை மாமாவும் வருத்தப்படுவாங்க இல்ல. சாரா என்னமோ சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா யாரும் வரலையா? என்ன பிரியா, 18 வருஷமா அவங்க யாரும் உன் கூடால இல்ல. இப்ப என்னாச்சு திடீர்னு அவங்கள பத்தி எல்லாம் கேக்குற? இல்ல மாமா இன்விடேஷன் வச்சிருக்காவதான். அம்மாக்கு சொந்தத்துல எனக்கு எல்லாருமே இருக்காவ. அப்பா சொந்தத்துலயும் யாராவது ஒருத்தங்க இருந்தாலும் அப்பாவே கூடால இருக்க மாதிரி இருக்கும்ல. அதான் இன்விடேஷன் வச்சிருக்கோம்ல, யாராவது ஒருத்தங்களாவது கண்டிப்பா வருவாங்க. இப்படியே பாவம் போல நிக்காத, எங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. பிரியா மக்களே, உனக்காண்டி யார் வந்திருக்கான்னு பாரு. வாங்க சித்தப்பா, வாங்க சித்தி. நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கோம். தொண்ணு ஏதாவது பேசி அந்த பிள்ளைக்கு மனசை காயப்படுத்திடாதா? நியாயமா பார்த்தா பிரியாக்கு மாமா செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். எல்லா கடமையில இருந்து தவறியாச்சு. பிரியா வயசுக்கு வந்த நேரம் கூட சொல்லி விட்டாவ, நம்ம தான் வரையில. வாய்க்கு வந்தாப்புல ஏதாவது பேசி நல்ல நாள் அதுவும் அந்த பிள்ளைக்கு மனசை கஷ்டப்படுத்திடாதா? நான் எதுவும் சொல்லல. அங்கிருந்து வரும்போது இதை சொல்லி சொல்லி கூட்டு வந்தியா? ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்களா சித்தப்பா? சாப்பிட்டீங்களா? என்ன நீ பார்த்தே கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆயாச்சு. இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட எங்களை மறக்கல இல்ல மக்களே. நீ உன் மனசு மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருப்ப. அதான் வந்துட்டீங்கல்ல, அப்பா ஸ்தானத்துல இருந்து பிள்ளைக்கு மாலையை போட்டு விடுங்க. அப்பா ஸ்தானத்துல இருந்து என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய தவறிட்டேன். நீங்க தானே அவளுக்கு எல்லாம். அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, வந்துட்டீங்கல்ல, மாலையை போடுங்க. போடுங்க சித்தப்பா. சரிம்மா. சாரா என்ன? வா வெளியே போய் நிக்கலாம். கொழுப்பு பாரு. உன் மனசு மாதிரி உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். தேங்க்ஸ் சித்தப்பா. என்னதான் அத்தை மாமான்னு எல்லாரும் என் கூடல இருந்தாலும் அப்பா சொந்தத்துல இருந்து யாரும் இல்லைன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்து. அதான் வந்துட்டோம்ல, இனிமே சந்தோஷமா?
ஆமா சித்தப்பா. பெரியப்பா பெரியம்மா எல்லாம் வரலையா? வந்துகிட்டு தான் மறு வேலை பாப்பாவ. நானே இப்பதான் வந்திருக்கேன் உன்னைய பாக்கிறதுக்கு. அதான் உன் டாக்டர் மாப்பிள்ள சண்டை போட்டு வீட்டை வாங்கி தந்துட்டாருல. என்னைய அடிக்கடி அங்கேயே வந்து நிக்கலாம்ல. இது வரைக்கும் துணைக்கு ஆள் இல்ல வரல. இப்பதான் கல்யாணம் ஆக போகுதுல்ல. மாப்பிள்ளைய கூட்டிட்டு அடிக்கடி அங்க வா. ஆட்டு சித்தப்பா. இப்பதான் நிஜமான சந்தோஷமே வந்திருக்கு. என்ன பிரியா, சந்தோஷமா? ஆமா மாமா, எல்லாரும் என் கூட இருக்க மாதிரியே இருக்கு இப்ப. ஸ்மைல். நல்லா சிரிச்சுட்டே பாருங்க. சஞ்சய், கல்யாண கலை இப்பதான் உனக்கு வந்திருக்கு. கல்யாண மாப்பிள்ள போல தெரியுதா? ஆமா, சூப்பரா ரெடி ஆயிருக்கே. எடுத்து வச்சிருந்த துணியை போட்டேன். இதுல நான் ரெடி ஆவதுக்கு என்ன இருக்கு? நமக்கு என்ன கஷ்டமா? குளிக்கணும், ஒரு துணி எடுத்து போடணும், தலையை சீவனம் முடிஞ்சு. இதே பிரியாக்கு யோசிச்சு பாரு. காலையில 5 மணிக்கு பிள்ளை எழுப்பி விட்டுருப்பாவ. என்னமோ மேக்கப் முடிஞ்சிருக்காது பாரு. அதெல்லாம் இருக்கட்டு. பிரியாக்கு தான் அண்ணன் தம்பின்னு யாரும் கிடையாதே. உனக்கு மாலை போட்டு கைய பிடிச்சு உள்ள கூட்டு போறது யாரு? சாரா ஹஸ்பண்ட் இருக்காருல, அவர்தான். அட ரோஹித், போலீஸ் மாப்பிள்ளையா? நான் உனக்கு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு பியூட்டிஷியன் பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்தாங்க இல்ல? ஆமா அவங்கள கரெக்ட் பண்ணிட்டியாம்ல? ஆமா, கரெக்ட் பண்றதுக்கு எனக்கு வேற வேலை இல்ல பத்தியா. போகும்போது விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போனாவ. சும்மா என் டேபிள்ல தூக்கி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லயும் பார்த்தனா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காவ. அதான் சரின்னு பிரியாக்கு மேக்கப் பண்றதுக்கு அவங்களே அனுப்பி விட்டுட்டேன். நல்ல விவரம் தான் பத்தியா. ஆமா, என்கேஜ்மெண்ட்டுக்கே சொல்லிட்டு இருந்தா. சாரா சாரி கட்டி விட்டா, மூக்குத்தி எல்லாம் கலத்திட்டு விட்டுட்டானு. அதனால நீங்க உங்க ஆளை ரெடி பண்றதுக்கு ஆள் அனுப்பி விட்டுட்டியா? அப்படிதானே? கனி வந்துட்டாளா பாத்தியா? உன் தங்கச்சி தானே? வருவா, பொறு. எப்படியும் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துருவா. அலப்பறை பண்ணாம விடுவாளா என்ன? கனி எனக்கும் பிரியாக்கும் செல்ல பிள்ளை. விட்டா 2 பேரும் சேர்ந்தாவில தத்து எடுத்துருவியா போல? தத்து எடுத்தா மட்டும்தான் செல்ல பிள்ளையால. அது என்ன, அவ மேல மட்டும் ஓவர் பாசம். எனக்கு தங்கச்சி இல்ல. அதே மாரி என்கிட்ட பேசுவியா? டாக்டர்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் பேசுவாங்க. ஆனா கனி அப்படி இல்ல. அதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். மாப்பிள்ள, காலேஜ் படிக்கும் போதே இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் நைட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லி தரேன், சரியா? நான் எங்களை பேசினேன், நீங்க பேசுவியா? நான் சத்தப்படாம கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதான்ல, நான் கொஞ்சம் பேசி விட்டேன்னா நீ கொஞ்சம் தைரியமா போகலாம். ஆமா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கண்டியா, அதனால நீ பேசுவ. ஏன் பேச மாட்ட? ரெடி ஆயிட்டீங்கன்னா மாலையை மாத்திரலாம்ல? ஆமா தம்பி, மாத்திரலாம். அப்பா வாங்க. அன்னை கொஞ்சம் இங்க பாருங்க. சிரிச்சுட்டே பாருங்க. போடுங்க. அப்படியே மாலையை புடிச்சிட்டீங்க பாருங்க. அப்படியே மாலையை புடிச்சிட்டீங்க பாருங்க. அண்ணன் இப்ப அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இரு மக்களே, எலும்பு என்ன கொஞ்சம் சிரிங்க. தம்பி போதம்பா, போட்டோ எடுத்ததெல்லாம் காணும். நல்ல நேரம் போயிட்டு இருக்கலாம். அதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்து வெளியே கிளம்பிடணும். முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கீழே வந்துருங்க. சிரிச்சுக்கிட்டே நின்னாலும் பல்ல கட்ட சொல்லியாவ. மச்சான், ரெடி ஆகி கட்டியா? இன்னைக்குள்ளால கேமராக்காரன் காலை உடைச்சு கையில தந்துருவான். அதுக்கு பிறகு பல்ல காட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். பேசாம பல்ல கழட்டி கேமராக்காரனுக்கிட்டே கொடுத்துக்கிட்டு ஓடிக்கலாம் போலதான் இருக்கான். எனக்கே எப்படி இருக்குன்னா, பிரியாக்கு எப்படி இருக்கான்? மாப்பிள்ளையாவது 2-3 போட்டோ சுத்தி எடுத்துட்டு விட்டுருவாவ. பொண்ணெல்லாம் அழகா இருந்துன்னு வச்சுக்கா, அப்படி போஸ் கூட இப்படி போஸ் கூடன்னு சொல்லி உயிரை எடுத்துருவாவ. பாவம் என் பிரியா. ஓஹோ, பாவமா? ஏம்ல, தாலி கட்டி இங்க கூட்டு வரும்போது ரொம்ப டயர்ட் ஆயிருவா இல்ல? ரொம்பதான். ஏம்மா எவ்வளவு அழகா இருக்கா. எப்ப பார்த்தாலும் இந்த நெத்தி சுட்டியை வச்சுட்டு தெரியலாம்ல. ஏடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னைய பார்த்தா என்ன சொல்லுவாவ? ஏம்மா அழகா தான் இருக்கு. ஏடி உங்களை கல்யாணம் பண்ணி குடிக்க வயசுல எனக்கு இதெல்லாம் தேவையா? எம்மா அழகாட்டு இருக்கா, எடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப மட்டும் அப்பா உங்களை பார்த்தாவன்னு வைங்க, அவ்வளவுதான். என்னம்மா கிளம்பலையா? ஐயே, இது என்ன வாகம்? நெத்தி சுட்டி போற இப்படி பெரிய பொட்டு பூவு கண்டிலா 2 பிள்ளைகளும் சொன்னதுக்கு அப்புறம் கேட்கவே மாட்டேங்குது. ஊர்ல போற வரவையெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பா? ஏப்பா நீங்களே சொல்லுங்க, நல்லதானே இருக்கு? நல்லாதான் இருக்கு. கண்டிலா அப்பையே சொல்லிட்டாவல்ல. கனி, மக்களே புறப்பட்டாச்சா? ஆமாப்பா, நாங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டோம். ஆட்டோ பிடிச்சு விட்டா காணாதா? இனிமே 2 அங்க வரைக்கும் கொண்டு விடணுமா? எல்லா ஆட்டையும் நம்பி விட முடியுமா? வழக்கமா கூப்பிட்டு ஆட்டையும் போன் போட்டா வேற சவாரி இருக்குன்னு சொல்லிட்டான். கல்யாண சீசன்ல எல்லா ஆட்டையும் நம்பி பிள்ளைகளையும் ஏத்தி விட முடியாதுல்ல. நான் இல்லாத நேரம் நீ ஆட்டோல ஏத்தி விடியா, அது வேற. நான் இருக்கும்போது நானே என் பிள்ளைகளை கொண்டு விட்டுருக்கேன். ஏப்பா நான் அழகா இருக்கனா? இது எத்தனை வாட்டி தான் கேப்பா? ஆளுகளுக்கு உயிரெல்லாம் மாய்க்க. உனக்கு என்ன மக்களே, நீ ஏஞ்சல் மாதிரி இருக்க. அப்ப நானு நீயும் தாண்டி மக்களே, என் கடை குட்டி சிங்கம்ல. ரொம்ப பல்ல கட்டாத. சரி கிளம்புவோமா? ஆட்டுப்பா. வசந்தி, பிள்ளைகள் 2 பேரும் டாக்டர் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்து உடனே மண்டபத்துக்கு கூட்டு போறேன். வேண்டாங்க, நீங்க நேரா மண்டபத்துக்கே வந்துருங்க.
பொறவு நீ எப்படி வருவ? சின்ன பொண்ணு வீட்டுக்காரர் பைக்ல அப்பயே போயிட்டாரு. அவன் எப்படியும் ஸ்கூட்டில தானே வருவான். நான் அவளு கூட வந்துடுவேன். அவளுக்கு ஒழுங்கா ஓட்டத்துக்கு தெரியாது. அதெல்லாம் செல்லம் போலதான் ஓட்டுவா. நீங்க பிள்ளைகளை கொண்டு விட்டுட்டு நேரா மண்டபத்துக்கே வந்துருங்க. தேவையில்லாம அங்க இங்க நலஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரியாதுங்க. ஆட்டுமா, அப்பனா நான் நேரா அங்கேயே வந்துருக்கேன். எல்லாம் வண்டிய வந்துமே 1 மணி நேரம் ஆகுது. என்னமா மாப்பிள்ள வெளியே வரலையே? 9 மணிக்கு கிளம்புறதா இல்ல சொல்லியிருந்தாவ. பேசாம இதுக்கு பொண்ணு வீட்டுக்கே போயிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பொண்ணு வீட்லயும் சீட்டு உண்டா? ஆமா, இது ஒரு சொந்தக்காரவியா. பொண்ணு வந்து எங்க காலேஜ் தான் படிக்கியா. அப்படியா? சரி சரி. எப்படியும் மாப்பிள்ள வண்டி போகாம மத்த வண்டியெல்லாம் எடுக்க மாட்டாவே இல்ல. ஆமா, உள்ளால ரொம்ப ஹீட்டா இருக்கு போல. எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காவ. 9 மணிக்குன்னு சொன்னாவ. 9:10 தானே ஆயிருக்கு. இனிமே எப்படியும் 10 நிமிஷத்துக்குள்ளால வந்துருவாவ. எப்படியும் மாப்பிள்ள வண்டி தானே போவோம். ஆமா. உன் பேர் என்னம்மா? கவிதா. ஓ அப்படியா? உன்னை இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல நான் பார்த்தது இல்லையே. பையனுக்கு அம்மா வழி சொந்தமா அப்பா வழி சொந்தமா? நான் சஞ்சனா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன். ஓ டாக்டருக்கு ஸ்டாஃபா? அதான் என்கேஜ்மெண்ட்டுக்கு உன்னையும் பார்த்தேன். யாருன்னு எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன். யாருக்கும் தெரியல. தனியா தான் வந்தியா? ஆமா, என் ஃப்ரெண்டு மெர்லின்னு ஒருத்தி உண்டு. அவளுக்கு பொண்ணு வீடு பக்கம் தான். அவ அப்படியே அங்க மண்டபத்துக்கு வந்துருவா. ஓ அப்படியா? சரி, வண்டியில யாருவோமா? மாப்பிள்ளை வெளியே வந்துட்டார்ல. ஆ சரிக்கா. இதுதானா எதிர்பார்த்த நாளும், இதுதானா இவன் தானா சூட்டும் மணவாளன் இவன் தானா. ரண்டக 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 கொண்டக்காரி. ஏல 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 ஏலம்மா, ஏல 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 ஏலம்மா, ரண்டக ரண்டக ரண்டக. என்கேஜ்மெண்ட் கூட பல்ல எல்லாம் காட்டிட்டு நின்ன. இப்ப என்ன ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு நிக்க? வெக்கப்படியாவலாம். உனக்கு வேற வேலை இல்லையா? இனிமே உன்னை எப்ப இப்படி எல்லாம் நாங்க கிண்டல் அடிக்கிறது? நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சமாவது ஃபீல் பண்றியா பாத்தியா? நாங்க ஏற்கனவே வீட்டை விட்டு பெய்யாச்சு. இடி எல்லாரையும் விட்டுட்டு போறத நினைச்சா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆமா, பாட்டிமா அத்தை அம்மா மாமா எல்லாரையும் விட்டு போது கஷ்டமா இருக்கலாம். பிரியா, நீ ஒரு பார்வை பார்த்தா போதும். டாக்டர் உனக்கு நம்ம வீட்டு பக்கத்திலே தாஜ்மஹால் கட்டி தந்துருவார்ல. போ சாரா, கிண்டல் அடிக்க நேரமா இது. எம்ம நைட்டு தாராளமா வைக்கப்பட்டுக்கா. இப்ப சத்தமிடாம நில்லு. கண்டி இவள பேசி பேச்சு பாரு. சாரா, உன்ட்ட நான் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் பாத்துக்கா. ஏக்க என்ன? அன்னைக்கு பிரியாக்கு நிச்சயத்துக்கு நான் வந்திருந்தேன்ல. அப்ப பிரியா ரூம்ல நீனா ரோஹித்தன் என்னமோ பேசிட்டு நின்னீங்க. இக்க சண்டை போட்டுட்டு நின்னா மறந்துட்டீங்களா? ஆமா, எதுக்கும் சண்டை போட்டுட்டு நின்னீங்க. அப்ப நான் கூட உன்ட்ட கேட்டேங்களா எதுக்கு சண்டை போடுதியான்னு? ஆமா, என்னமோ சொல்ல ஆரம்பிச்சா. இக்க ரோஹித் யாருன்னு கேட்டேன். நான் உன் வீட்டுக்காரன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு சொன்னா நான் கேட்கறத அவர் பண்ணணும் இல்லன்னு சொன்னேன். சொன்னா அப்படி? ஆமா சொன்னேன். அதுக்கு முன்னாடி ரோஹித் வந்துட்டாரு. புறவு என்கிட்ட இதை பத்தி பேசியதா சொன்னல. அது என்னது? எக்கா, என்னது அவர் நீ கேட்டதுக்கு பிறகும் பண்ணல? ஏன் பல்ல ரொம்ப காட்டிய? இல்ல அன்னைக்கு என்னமோ சொல்ல வந்தேல, இப்ப சொல்ல. ஏக்கா, உங்கள்ட்ட சொல்லியதுல என்ன இருக்கு? லூசு. ரோஹித் யார் எனக்கு? உன் வீட்டுக்காரரு. சாரா. அப்பனா அவர் நான் என்ன கேட்டாலும் செய்யணும் தானே? ஆனா பிரியாக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ஒண்ணு கேட்டேன். சாரா, வாய மூடு, நீ சும்மா இரு. அத அவரு நான் கேட்டதுக்கு பிறகு அணக்கமே காட்டல. அப்படி என்ன கேட்ட நீ? இடி அஞ்சு, உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? நீ சொல்லு. என்ன கேட்டு தோல, எனக்கு என்ன? சொல்லு. ரோஹித் இருக்கார்ல? இங்க என்ன பெண்கள் மாநாடா? சாரா, என்னன்னு சொல்லு. எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கிட்டு முடிக்காம போனா தலையே வெடிச்சிடும். என்ன சொல்ல மாட்டேங்கிறா? வாங்க சார் வாங்க. உங்களை பத்தின கம்ப்ளைண்ட் தான். என்ன பத்தினதா? போலீஸ்காரனுக்கு மேலே கம்ப்ளைண்டா? அப்படி என்ன கம்ப்ளைண்ட் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் இல்ல, பிரியாக்கு சஞ்சய்க்கு நிச்சயத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி சாரா உங்ககிட்ட என்னமோ கேட்டுக்கிட்டே இருந்தாலாம். அவ கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நீங்க அதை செய்யவே இல்லையா? லூசு, வாய மூடு.
அதான் அவ என்ன கேட்டா, நீங்க என்ன செய்யல? வேற என்ன சொன்னா? அதுக்கு மேல சொல்ல மாட்டீங்க. அதான் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. லூசு லூசு, அறிவு இருக்கா? என்னத்தை எல்லாம் போய் சொல்லனேன்னு அறிவு இல்லையா? அன்னைக்கு தொடங்குனேன், ஆனா என்னமோ முடிக்கல. எனக்கு தொடங்கினதை முடிக்காம இருந்தா கஷ்டமா இருக்கும். அந்த அக்காக்கு சொல்லிக்கிட்டு இருக்க கதையை பாதியில விட்டா தலையே வெடிச்சிருமா. அதான் உண்மையெல்லாம் சொல்லணும்ல. தலையை தட்டி காய வச்சிரும் பாத்துக்கா, வாய மூடு. அப்ப நான் கண்டிப்பா சொல்லுவேன். நீ கீழே வா, உன்னை ஒரு பாட்டிமா தேடிட்டு இருக்காவ. எந்த பாட்டிமா தேடினாலும் பூட்டிமா தேடினாலும் நான் கதையை சொல்லிக்கிட்டு தான் வருவேன். ஏண்டி நீ கேவலப்படுத்த? என் செல்லம்லாம் ஓட்ட வாய் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இறான். செல்லன்னு சொன்னதுக்காண்டி சும்மா விடேன். இம்மா, நீ என் பொண்டாட்டி இல்ல, என் ஆத்தா. வரிய போமா. நல்லா வரல, நீங்க போங்க. சாரா சொல்லு என்னன்னு. நீங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கீங்க. ஐயே, இது எங்க உள்ள பிள்ளையாகும்? ஏக்க ஒண்ணும் இல்ல, பிரியாணி வாங்கி கேட்டனா நைட் டைம் எல்லாம் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு தூங்க கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கி தராம ஏமாத்திட்டே இருந்தாவ. அததான் சொல்லதுக்கு வந்தேன். அதையா? ரோஹித் என்னமா 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்கனாலும் காக்கி யூனிஃபார்ம் காத்துல பறந்துருக்கான். சரியான லூசு. இது எப்ப சண்டை போடியாவே எப்ப சேரியாவனே தெரிய மாட்டேங்குதே. சரி, கீழே போறேன், வரியா? வரலங்க, பிரியாக்கு தனியா இருக்க மாதிரி இருக்கும்ல. இப்பதான் சஞ்சய் போன் பண்ணாரு, அங்கிருந்து கிளம்பிட்டாவலாம். ஆ, வர்றா, வெக்க எல்லாம் படியாவ. 5 அக்காட்ட சொல்லிடுவேன். சொல்லுடி பாப்போம். நீ எப்படி சொல்லிய நானும் பாக்கேன். பொறவு எல்லாத்துக்கும் சேர்த்து தருவேன் பாத்துக்கா. நீங்க போங்க. ஆமா, இனிமே நின்னா சரிப்பட்டு வராதுல்ல. காலையில டாக்டர் ஃபோன் பண்ணாரா? ஏ லூசு. ஆ, என்ன நைட்டுக்கும் சேர்த்து இப்பவே வைக்கப்படிய போல? என்னைய விடு, அங்க மேடம் பாத்துட்டு இருக்கத பாரு. ஹலோ ஹலோ, ஏக்க கூப்பிட்டீங்களா? அவரு போய் 5 நிமிஷம் ஆயிட்டு. லைட்டா தலை தெரியுதுல, தலை தெரியாத வரைக்கும் அவைய வழி அனுப்பி வைப்பாவ. சும்மா இருன்னா, என்னைய மட்டும் வாயாம கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பேல. ஆனா பிரியாணி வாங்கி தராததுக்கெல்லாம் சொத்து பிரச்சனை மாதிரி சண்டை போட்ட பத்தியா? சும்மா சொல்லதுலே தெரியுது என்னன்னு. வாங்க மாப்பிள்ள. போட்டிருக்க மாலையை கலத்திக்கிட்டு இந்த மாலையை போட்டு விடுங்க. ரோஹித் மாப்பிள்ள, டாக்டருக்கு கையை பிடிச்சி உள்ள கூட்டுவாங்க. சரி மாமா. படபடான்னு இருக்கு அஞ்சு. ஐயே, நல்லா எனக்கு கல்யாணம் வரும்போது கெத்தா நிமிந்து நிப்பேன் தெரியுமா? எப்படா தான் இருக்க போல. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆமா, இப்ப எல்லாரும் முன்னாடியும் நான் இறங்கி போவேன்ல, அதே மாதிரி ஒரு நாள் உனக்கும் வரும், அன்னைக்கு தெரியும். பிரியா, டாக்டர்னே கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தெரியாரு. பார்லருக்கெல்லாம் போய் நல்லா மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காரு போல. எங்க நான் பாக்கட்டு? எப்போ இருக்க மாதிரி தானே இருக்காரு, அந்த குட்டி தாடியை வச்சுக்கிட்டு. ஏன் பிரியா, டாக்டர் அந்த குட்டி தாடி எடுக்க மாட்டாரா? ஏன் சாரா, ரோஹித்துக்கு தாடி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இவங்களை கிண்டல் அடிக்குதியா? நாங்க நினைச்ச எண்ணி 2 நாள்ல தாடி வளர்ப்போம். நீமா? இக்க நான் இவங்கள சொன்னேன். பரவாயில்லையே, மேல சத்தத்தோட தான் உன்னை கூட்டு போதுக்கு வந்திருக்காரு. இந்த கனிய பாரா. சாரா, இவங்க என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க? எவங்க? அதான் சஞ்சய். வழக்கமா மாமான்ல சொல்லுவீங்க, வேணா நீயே வந்து பாரு. நான் வரல, நான் பார்த்தேன்னா கீழே யாராவது பார்த்தாவல்னா ஒரு மாதிரி நினைப்பாவ. புறவ அப்படியே நில்லு. உங்க அவங்க சாணி கலர்ல ஷர்ட் போட்டிருக்காங்க. சாணி கலர்லையா? முகூர்த்தத்துக்கு ஒயிட் கலர்ல போடுவாவ. தெரியல, ஒருவேளை சாணி குண்டுல உளுந்து எழும்பி வராரோ என்னமோ. போ, வரட்டுனா ரொம்ப கிண்டல் அடிக்காத, சொல்லி கொடுக்கேன். ஆமா, நீ சொல்லி கொடுத்தத நாங்க அப்படியே கட்டுக்குள்ளால ஒளிஞ்சிருவோம் பத்தியா? எல்லாரும் போய் உட்காந்துட்டாவ. இனிப்ப நீ கீழே போனோம்ல, கையெல்லாம் உதறது. அத கையெல்லாம் சொட்டாக கச்சிப்புல தொடச்சிட்டு இருக்கிறியா? ஆமா. ஐய, கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் யாராவது வெக்கப்படுவாங்களா? ஆமா. நீ அவ கூடல சேர்ந்து ஆமா பாட்டு பாடாத, இனிமேதானே உனக்கு இருக்கு. கீழே கூட்டாச்சு பிரியா, வா போலாம். எல்லாரும் என்னையே பாப்பாங்க இல்ல பிரியா, அதெல்லாம் நைட்டு வெக்கப்பட்டுக்கலாம். வா இப்ப. உனக்கு எல்லாத்துக்கும் கிண்டல் தானா? கால்களின் கொலுசே கோபம் வருகிறதே, உன்மேல் கோபம் வருகிறதே. நான் அந்த இடத்தில் சிறுங்கிட துடித்தேன், நீ வந்து கெடுத்தாய். ஆவே நீ வந்து கெடுத்தாய். ஏனோ ஏனோ என்னை பார்க்க செய்தாய். உன்னை நான் உன்னை காண காண யுகம் தோறும் காத்து கிடந்தேன்.
ஏக்க என்னாச்சு ஒரு மாதிரி நிக்க? ஒண்ணும் இல்ல கனி. எல்லாரும் உன்னையே பார்த்துட்டு இருந்தவன ஒரு மாதிரி இருக்கா? சரி போமா, அவ்வளவுதான். இனிமே போய் இந்த சாரியை மாத்திக்கிட்டு உன்னை கூட்டு வர சொன்னாவ. सर्वमङ्गलमाङ्गल्ये सर्वार्थसाधिके போய் உட்காரு. மாமா வந்து உட்காரு. सौमाङ्गल्यसिद्ध्यर्थे गुरुकटाक्षार्थम् பிரியா என்னாச்சு? ஒன்னும் இல்ல. பயமா இருக்கா? குட்டிமா சொல்லுங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒன்னும் இல்ல. அப்பனா சிரிச்சிட்டு இருக்கலாம்ல? பொண்ணுங்க நாங்களும் உங்களை மாதிரியே சிரிச்சிட்டு இருக்க முடியுமா? அது சரி. நேரா பாத்துட்டு இருங்க, எல்லாரும் நம்மளையே பாத்துட்டு இருக்காவ. சரிதான். டாக்டரை விட்டா இப்பவே முழுங்கிருவே போல எல்லாம் இருக்கு. எலி சத்தம் படாம நின்னுரு பத்துக்கா. பாத்தியா குட்டிமா, ஏன் பொண்டாட்டிட்ட திரும்பி 4 வார்த்தை பேசுறதுக்கு என்னால முடியல. நீங்க ஏன் என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? அழகா இருந்தா பார்க்கதான் செய்வாவ. அதுவும் இல்லாம இனிமே எனக்கு மட்டும்தானே உரிமை. இப்ப நீங்க நேரா பாக்கலையா நான் கீழே இறங்கி போயிருவேன். கனி, ஏன் உனக்கு உங்க அண்ணனை ரொம்ப பிடிக்குமா? ஏன் சஞ்சய் அண்ணன் உனக்கு பிடிக்காதா? இல்ல என்னைய விட உனக்கு தானே ரொம்ப பிடிக்கும். ஆமா ரொம்ப பிடிக்கும். ஏன்? அப்பனா உனக்காண்டி அந்த அண்ணன் என்ன வேணாலும் செய்வாங்களா? ஆமா எனக்காண்டி என்ன வேணாலும் செய்வாங்களா? அப்ப நீ அந்த அண்ணன் கிட்ட போய் என்ன தெரியுமா சொல்லணும்? கல்யாணம் முடிஞ்சோன்னா 3 பிள்ளைகள் பாட்டு படிக்கும், ஆளுக்கு 500 ரூபா வச்சு கொடுத்துருங்கன்னு போய் சொல்லிட்டு வருவியா? ஏன்டி அந்த அண்ணன் உனக்கு நல்லா பிடிக்கல? நீ சொன்ன கேப்பாவே இல்ல. அவன் 25 ரூபா தந்தாலும் நல்லா சிரிச்சுக்கிட்டு வாங்கிட்டு வா. பொறாம பிடிச்சவளை. இந்த ரப்பர் மண்டே வாரம் பாரு. ஆதி உங்களை தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஏடி ஏன் நீ எதுக்கு அந்த ரப்பர் மண்டைன்னு தேடிய? காலேஜ் படிக்க பிள்ளைகள் கூட ஸ்கூல் படிக்க உனக்கு என்னடி வேலை? என்னமே 2 வருஷத்துல நானும் காலேஜ் தான். எடிதான் தங்கச்சியா? ஆமா ஆமா நான் தெரியாம தான் கேட்கேன். வந்த உடனே என்னையும் கண்ணுக்கு தெரியல, ஆதிய மட்டும் தான் உனக்கு கண்ணுக்கு தெரியுமா? எடி நான் உன்னைய கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்ல. இனிமே ஓவரா நடிச்சுக்கிட்டு கிடப்பா. போயிட்டாளா? ஆமா உங்க தங்கச்சி பார்த்து உனக்கு இவ்வளவு பயமா? ஐயே பயம் எல்லாம் கிடையாது, நான் கொஞ்சம் படிக்க பிள்ளையா, அதனால சபையில நான் என்ன சொல்லியனோ அததான் கேட்பாவ. இது சொல்லு, நான் தான் உன்னைய கூப்பிடவே இல்ல, பிறகு எப்படி நீ வந்த? பிரியாக்காவும் உன்னை கூப்பிடல, கூப்பிடாத கல்யாணத்துக்கு வந்திருக்க கண்டியா? பாத்தியா உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அலையா விருந்தாளியா வந்தா இப்படிதான் துரத்துவ போல. இல்ல யாரும் கூப்பிடவே இல்லையா? கூப்பிடாம வரமாட்டேல, அதான் கேட்டேன். அது நீங்க இப்பதான் வரீங்களா? ஆமா கனி. கனி இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். ஆமா அப்பல இருந்து பாத்துட்டே இருக்கேன், 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம அனுக்கு இன்விடேஷனே கிடையாது. எடி வார்த்தைக்கு வார்த்தை அனுக்கு இன்விடேஷன் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. எங்க வீட்டுக்கு இன்விடேஷன் உண்டு. என்னி காலேஜ்ல பிரியாக்கா பாக்கும்போது கூப்பிட்டுருக்காவ. அப்படி எங்க வீட்டுக்கு 2 வேளையா இன்விடேஷன் வந்திருக்கு. போதுமா? பிரியாக்கா உன்னை எப்ப கூப்பிட்டா? இப்பெல்லாம் நீங்க எப்ப பார்த்தாலும் ஆதி கூடல தானே இருக்கீங்க. பிறகு எப்படி எங்ககிட்ட யாராவது பேசியதெல்லாம் தெரியும்? கேப் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம 2 பேரும் நல்ல வாரியா பத்தியா? பேசிய வாய்க்கு ஒரு நாள் சூடு வைக்கும் போது மாறும். சொல்லலாம்டி உங்க வீட்டுக்கு எப்படி இன்விடேஷன் வச்சாவ? நல்ல மூட்ல நிக்குதியா? நல்ல மூட்ல தான் நிக்கேன். எங்க அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு நல்ல மூட்ல நிக்காம? எங்க மம்மிக்கு இன்விடேஷன் உண்டு. எங்க மம்மி என்னையும் சேர்த்து கூட்டு வந்துட்டாவ. உங்க மம்மிக்கு இன்விடேஷன் உண்டா? எங்க பெரியப்பாக்கும் எங்க பெரியம்மாக்கும் உங்க மம்மியை தெரியுமா? இல்ல தெரியாது. பிறகு எப்படி? பிறகு அப்படிதான். இப்ப சொல்ல போறியா இல்லையா? நம்ம காலேஜ்ல ஜெயலட்சுமின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல? ஆமா மேத்ஸ் மேம். அவங்களுக்கு இன்விடேஷன் உண்டு. ஓ அவங்க பக்கத்து வீடா? இதுக்கு நான் என்ன சொல்ல? இதுக்கே இந்த வரத்து வாரா? நாம மட்டும் சொந்தக்காரவையும் தெரிஞ்சா அவ்வளவுதான். அங்க பாரு ஜெயலட்சுமின்னு ஒரு கேரக்டர் நிக்குது பாரு. ஆமா நிக்காங்க. கனி நல்ல முட்ல தானே நிக்க? ஆமா சொல்லு. அதுதான் என்னைய பெத்த ஆத்தா. மாமா? ஆமா. போய் சொல்லாத லூசு. யாராவது மேமோட பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு போய் சொல்லுவாங்களாம். அந்த ஹிட்லருக்கு பொண்ணு நான் தான். புறவியா எங்க யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. எப்ப பார்த்தாலும் இதனால தான் அவங்கள கிண்டல் அடிச்சுட்டே இருப்பியா? லேடி ஹிட்லர் இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் இருந்தனா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வா. அனு இருந்தாலும் இதெல்லாம் மறைச்சிட்டு பத்தியா? நான் அவங்க பொண்ணுன்னு காலேஜ்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா காலேஜ்ல என்ன ஓயாம திட்டிக்கிட்டு தான் இருப்பாவ. ஒரு 8 மணி நேரமாவது சந்தோஷமா இருந்துட்டு போறேனே. கொடுமைதாண்டி. கனி நீ சஞ்சய் வீட்டுக்கு போயிட்டா வரேன். ஆமாடி நான் சஞ்சய் வீட்ல இருந்து தான் வரேன். நாங்க வந்துட்டு இருக்கும்போது நீ தூரமா எங்கேயோ பாத்துட்டு இருந்தேல்ல. இதெல்லாம் எப்படி உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுது? இந்த மண்டபத்தோடு சேர்ந்த ஒரு கோயில் இருக்கலாம். அந்த கோயில்ல இருக்க மணி ரொம்ப மேல உயரமா இருக்கு. ஆனா அது எல்லாரும் எட்டி எட்டி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். அதான் பாத்துட்டே நின்னேன். ஏன் கனி உனக்கும் அந்த மணி அடிக்கிறதுக்கு ஆசையா இருக்கா? எனக்கு எட்டாதுல. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? ஹலோ நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க ஒண்ணு ராம்சரனும் கிடையாது, அவ கியாராத்மா
பொறாம பிடிச்சி தெரியாத. பிரியா கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்கலாம்ல. சஞ்சயாவை என்ன அப்பல இருந்து கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா, சும்மா இருக்க சொல்லுங்க. வேற என்கேஜ்மெண்ட்டுக்கே எல்லா பல்லும் வெளியே தெரிய மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப இவ்வளவு பாவம் போல இருக்கா? பிரியா சிரிச்சிரு, அதுக்கு பிறகு உனக்கு தான் கஷ்டம். அதான் நீங்க எல்லா பல்லும் வெளியே தெரிய மாதிரி சிரிச்சிட்டு தானே இருக்கீங்க, அது காணும். எனக்கு தெரியாது குட்டிமா, இப்ப நீ இப்படி இருக்கலாம், இதுதான் ஆல்பத்திலயும் வரும். நாளை பின்ன ஸ்ரீயாவும் ரியாஷா வந்ததுக்கு பிறகு கேப்பாவ, என் அம்மா மட்டும் உருன்னு மூஞ்ச வச்சுட்டு இருக்கா வேணும். அப்ப நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவேன். போங்க மாமா. இந்த வந்துட்டுல இனிமே இப்படி சிரிச்சுட்டே இரு. பெரியவாள்கிட்ட இருந்து தாலியும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. போய் வாங்கிட்டு வா. ஆட்டுமா 4 ஏக்கா, நம்ம பிரியா ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கா கண்டில. அதுக்கு தான் டாக்டர் சேர்த்து வச்சு பல்ல கட்டிட்டு இருக்கார்ல. 4 படி கல்யாண நேரத்துல அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். மணமேடையில யாருனாலும் ஒரு விதமான பயம் தானே வரும். ஆனா டாக்டர் நல்ல பல்ல கட்டிட்டு தான் இருக்காரு கண்டில. ஆமா, 3 வருஷமா ஆசைப்பட்டு ஏங்கிட்டு இருந்தது கிடைக்குதுல்ல. ஆமா, அவர் நல்ல பல்ல காட்டிக்கிட்டு தான் இருப்பாரு. ஏக்கா சாரா வீட்டுல உள்ளவியெல்லாம் வந்திருக்காவ போல. ஆமா சின்ன பொண்ணு, இப்பதான் பார்த்து பேசிக்கிட்டு வரேன். இனிமே தாலி கட்டது வரைக்கும் எல்லாரும் அங்கனங்கனையா தான் நிப்பாவ. ஏனாலும் முடி காலையில வீட்டுல நல்லா சமைச்சு எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்குதே போல. உன் மண்டையில இல்ல போல விவரம் இருக்கா? ஏன் ஏன் ஊர்லயே கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எவனாவது வீட்டுல சமைப்பானா? நான்லாம் நேத்துக்கு பாத்திரத்துல கழுவி கமத்தியாச்சுல. ஐயே பொறவு நேத்துக்கு என்ன பண்ணே சாப்பாட்டுக்கு? காலையில வசந்திய கால்ட்ட இருந்து 10 தோசைக்கு மாவு வாங்கிட்டு வந்தேன். பொறவு மத்தியானம் கல்யாண வீட்டுல பெஞ்சு டெஸ்க் தூக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த பயலுக்கு கூட எல்லாம் குட்டியும் போச்சு. அதுவும் அங்க இருந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தாச்சு. ராத்திரியும் கல்யாண வீட்டு காய் வெட்ட போனேல, அங்கேயும் சாப்பிட்டாச்சு. இனிமே என்னத்த பார்க்கணும்? இனி ஒரு வாரத்துக்கு கமத்தி போட்டு பாத்திரத்துல நமக்கு மாட்டிய போல எல்லாம் இருக்கு. ஆமா, மிச்ச மீதி கிடைக்கிறத எடுத்துட்டு போய் பிரிட்ஜ் உள்ள தூக்கி வைக்க வேண்டியதான். என் வீட்டுக்காரருக்கு கையில மட்டும் நீங்க கிடைக்கணும். உங்களை 4 துண்டாக்கி போட்டுப்பாரு. சின்ன பொண்ணு, சாராவே ரோகித்தையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஏக்கா ஆமா, பிள்ளைகள் என்ன ஒரே கலர்ல துணி போட்டிருக்கு, பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. கெட்டி மேளம் கெட்டி மேளம். இன்னும் முடிச்சு போடல, சம்மதமா? ம், எந்த பயமும் இல்லாம மனப்பூர்வமா தானே என்ன ஏத்துக்கிறா? ஆமா. வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு துணையா, உன் எல்லா இன்பத்திலயும் எல்லா துன்பத்திலயும் நான் உன் கூட நிழலா இருப்பேன். கெட்டி மேளம் கெட்டுங்க. மாங்கல்யம் தந்துனானே நாம ஜீவனே துனா. நெத்திலையும் தாலிலையும் குங்குமத்தை வைங்கோ. என்பதும் பெண் என்பதும் ஐயோ இனி அர்த்தமாகும் என்பதும் நான் என்பதும் எல்லை மார்போடு பின்னிக்கொண்டு மணி மொத்தம் எண்ணிக்கொண்டு மடியோடு வீடு கட்டி காதல் செய்குவேன் உடல் கொண்ட ஆசை அல்ல உயிர் கொண்ட ஆசை அல்ல உயிர் போகும் சாரா, இது ஆனந்த கண்ணீரா? பெரியவா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஹாப்பியா? ம், அத கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல. என்னம்மா, இன்னமும் பயமா தான் இருக்கா? பயம்லாம் இல்ல, பாதுகாப்பா தான் இருக்கு. அப்புறம் என்ன, கடைசி வரைக்கும் என்ன நல்லா பாத்துப்பீங்க தானே? உன்னையே நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் கடவுள் எனக்கு மறு உயிர் தந்திருக்காரு. உனக்காக நான் என் உயிரே தருவேன். உயிரெல்லாம் வேண்டாம். ஆமா பத்தியா, அது நீ தந்தது தானே எனக்கு. கடைசி வரைக்கும் எனக்கு உண்மையாவும் உண்மையாவா? அடியே, உன்னைய விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? உனக்கு உண்மையா இல்லாம வேற யாருக்கு உண்மையா இருக்க போறேன்? ஏதாவது பயமா இருக்கா? இல்ல, பாதுகாப்பா தான் இருக்கு. அத்த ஜாம திருடன் போல அதிர்ந்து பேசே காமம் தீரும் பொழுதிலும் எந்த காதல் தீர மாதமலர்ச்சி மறையும் வயதில் மார்பு கொடுப்பே நோய் மடியுடன் நீ விழுந்தால் தாய் மடியாவே சுவாசம் போல அருகில் இருந்து சுகப்பட வைப்பே உந்தன் உறவை எந்த உறவை நெஞ்சில் சுமப்பே உன் கனவுகள் நிஜமாக எனையே தருவே உன் வாழ்வு மண்ணில் நீள என் உயிர் தருவே கண்ணே கனியே உனை கைவிட மாட்டேன்
சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. இனிமே இவன் கூடால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு எல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருக்காதா. இவ்வளவு நாளும் வீட்டுல உள்ளவங்களுக்கு கூட பாதுகாப்பா இருந்தோம். இனிமே இவன் கூட எப்படி இருக்க போறோம்லாம் நினைச்சிட்டு இருக்காதா. உங்க வீட்டுல உன்னை பாத்துக்கிட்டதை விட நான் உன்னையும் நல்லா தான் பாத்துப்பேன். அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கு பாதுகாப்பா தான் இருக்கணும். நான் எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங் தான் பிரியா. ஆனா உன் கண்ணு கலங்கினா மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. எப்பவும் நீ தான் என் முத குழந்தை. அப்பனா ஸ்ரீயா ரியாஷை விட நான் தான் முக்கியமா? முத குழந்தைன்னு சொல்லிட்டோம்ல. கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் போல, அஞ்சி அஞ்சி வீசி வரும் மலை போல, நெஞ்சில்